விளாக் பண்ண ரொம்ப நாளாக ஐடியா இருந்துச்சு. ஆனால் நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரில. ஸோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து பெட் ஷாப்க்கு வந்து லொக்கேஷன் சொல்ல போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு விளாக் மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் எல்லோரும் தெரியும்ல அப்படின்றனால சும்மா நம்மளாக ட்ரை பண்ணி அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம இருக்குது எங்கன்னா அருப்புக்கோட்டைன்னு சொல்லிட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அருப்புக்கோட்டை இருக்குது. நம்ம அங்கே தான் வந்து இருக்கோம். அங்கே தான் நம்ம பெட் ஷாப்பும் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம லொக்கேஷன் எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளாக் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அருப்புக்கோட்டையில் திருச்சி ரோடுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அங்கே தான் போக வேண்டிய லொக்கேஷன் வந்து காந்தி நகர். ஸோ இது ஒரு மெயினான லொக்கேஷன். ஸோ அதனால தான் இது காட்டுவோம்னு நினச்சோம். காந்தி நகரை தாண்டி அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால், அதாவது நமக்கு எதுவுமே டேர்னிங் எங்கேயுமே கிடையாது. காந்தி நகரை தாண்டி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா ஆத்திப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும். அது ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்து நமக்கு கரெக்டாக ஒரு டேர்னிங் திரும்பும். ஆத்திப்பட்டி போகவும் நம்ம ஒரு லெஃப்ட் சைடு ஒரு டேர்னிங் திருந்தோம்னா செம்பட்டி ரோடு போகும். அந்த செம்பட்டி ரோட்டில் ஒரே ஸ்ட்ரெயிட் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வேறு எங்கேயுமே கிடையாது. அங்கே தான் நம்ம கடை இருக்குது. ஸோ அருப்புக்கோட்டை இருக்கவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம சொல்கிற லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கும். நமக்கு வழி அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக வந்துடுவாங்க. வெளியில் இருக்க பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே தான் வந்து நம்ம பெட் ஷாப் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக பெட் ஷாப் வரப்போகுது. பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே வந்து வராகி அம்மன் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்கே தான் வந்து நம்ம பெட் ஷாப் வச்சுருக்கோம். எஸ், இதே தான் ஸ்ரீ பால வராகி. இங்கே தான் வந்து நம்ம பெட் ஷாப் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம லொக்கேஷன். நம்ம புதுசாக டைப் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல, அது வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா இது சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இங்கே நல்லாவே மூவ்மெண்ட் இருக்குது. பேர்ட்ஸ்லாம் வந்து வாங்குறாங்க. ஸோ பிரச்சனை இருக்காது. நமக்கு நம்ம வீட்டில் நம்ம எப்படி பொறிக்குன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம லொக்கேஷன் சொல்லிவிட்டு அங்கே வந்து நமக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம மெயினாக வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம்னா லவ் பேர்ட்ஸு அப்புறம் வந்து ஃபின்ச்சஸ், இது 2 தான் வந்து நம்ம பேர்ட்டில் பண்ணுறோம். வேறு எதுவும் இனி போக அப்டேட் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த அப்டேட்லாம் போக முடியும். ஸோ நம்மளோட மெயின் வந்து இப்போ ஃபின்ச்சஸ் வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது போக நம்ம வெளியும் கொஞ்சம் எடுக்கிறோம். அதே மாதிரி லவ் பேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ரெடி பண்ணுறது தான். ஏன்னா நம்ம ரெடி பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் வெளியே வாங்குறத விட. அதனால் வந்து நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சில இது மட்டும் சில பேர் கொடுக்குறது வந்து நான் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ வந்து பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. கேஜஸ் அதுவும் வழக்கமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கேஜஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டாக்லாம் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எஸ், இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாளாக நம்ம பேர்ட்ஸை பற்றி பார்த்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஃபிஷ்ஷுக்கு போகிறோம். ஸோ இனி வந்து வீடியோ நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்குள்ள சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து நம்ம சும்மா மாசாக பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபிஷ் லவர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெட்ரா ஃபிஷ். இதில் வந்து நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இது வந்து கொய் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. கொய் ஃபிஷ்ஷோட குட்டி. இதெல்லாமே வந்து நீங்கள் இது எப்படி இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி எந்த மாதிரி இருக்குது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இது எல்லாமே வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வரவங்க சொல்லிட்டு வாங்க, உங்கள் சேனல் பார்த்து தான் வந்துடும் சொல்லி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். இது வந்து நம்மளோட ஜெயண்ட் ஃப்ளோரான் ஹம்பு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபிஷ் லவர்ஸ் நிறைய பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பப்போ நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னென்ன நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து நீ வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். நான் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஒரு வீடியோக்காக தான் வந்து நான் லேட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ போடாமல். ஸோ இனிமேல் இந்த வீடியோ போட்டாச்சுன்னா அப்படின்னா நம்ம அடுத்து கண்டினியூஸாக நம்ம ஃபுல்லாக நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாமே வந்து ஜெயண்ட் சைஸில் தான் இருக்கும். நார்மல் சின்னது கிடையாது. எல்லாமே வந்து பெரிய சைஸாக தான் இருக்கும். பேரண்ட் சைஸில் தான் இருக்கும். இது நம்ம ப்ரீடிங்கே போடலாம், அவ்வளோ பெருசாக தான் இருக்கும். அமௌண்ட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ஐடியா தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து மாலி ஃபிஷ். எல்லாமே வந்து மிக்சிங்காக தான் இருக்குது. ஒயிட் மாலி, பிளாக் மாலி, டெட்ரா, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக இருக்குமே. எல்லாமே வந்து ஒரே இதில் தான் போட்டிருக்கோம். இது வந்து பேரண்ட் சைஸ் கிடையாது. பேரண்ட் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸ். ஆனால் ப்ரீடிங் பண்ணலாம். ப்ரீடிங் வந்து இதாகும். அந்த சைஸ் தான் வந்து இது. ஸோ எனக்கு இது வந்து நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே வந்து நிறையா வளர்த்தனால கொஞ்சம் அந்த இதில் தான் வந்து நான் பெட் ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன். மெயினாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் இது வரைக்கும் வீடியோ போட்டது கிடையாது. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா மூன் டெயிலு, ஸ்வாட் டெயில், இது 2மே இருக்குது இதில். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரு. நம்மக்கிட்டே இருக்குது, அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ யாராவது வேணும்னா இதையும் அருப்புக்கோட்டையில் பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்பர் கால் பண்ணால் கூட நமக்கு வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஷ் டேங்க்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி இதுதான் நம்மளோட பேரண்ட் சைஸு மாலி ஃபிஷஸ். இது வழக்கம்போல ஒயிட் மாலி, பிளாக் மாலி, ஆரஞ்சு மாலி, இந்த 3 தான் இருக்குது. மிக்சர் மாலி கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து பார்த்து எப்படி இருக்குது பிடிச்சிருக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு புது வெரைட்டிஸ்லாம் நிறையா வரும். பட் நமக்கு இப்போ வந்து ஸ்டாக் வந்து வர நம்ம போயிட்டே இருக்கனால நமக்கு இப்போ தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம கோல்டு ஃபிஷ் கொய்காத். ஸோ இதுதான் வந்து
இதில் வந்து நமக்கு நிறையா கலர்ஸ் வந்தது. ஆனால் இப்போ நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீ நமக்கு அடுத்து வாங்கிட்டு வர்றது அது அன்பாக்சிங் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நான் அடுத்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். நிறையா வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நிறையா தடவை சோன்னு சொல்லிட்டு இருக்கணும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து ஜீப்ரா ஃபிஷ்ஷஸும் வேறு என்ன இருக்குது, கட் பீஸஸும் இருக்குது, கப்பீஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து கரெக்ட் சைஸ், பேரண்ட் சைஸ் தான். ஸோ இதை நம்ம ப்ரீட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோஸில் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸோட ப்ரீடிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தனித்தனியாக நம்ம எடுத்து போடுவோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா. நம்ம அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஃப்ளோரான்லேயே வந்து சின்ன சைஸ் ஃப்ளோரான் இருக்குது, அப்புறம் ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நார்மலாக ரெகுலராக வந்து இங்கே வாங்குறதுனால போயிடுது. நமக்கு இங்கே ஸ்டாக் வந்து நமக்கு கொஞ்சம் இப்போ கம்மியாக தான் இருக்கும். இப்போ போக தான் நமக்கு நிறையா வரும். இப்போ இதில் தான் பார்க்குறீங்களா ஃப்ளோரான் ஃபைட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து நமக்கு தேவையான வலைக்கு மீன் வலை, நெட்டு, ஃபிஷ் டேங்க்கு, இனி வந்து நமக்கு மெயினாக வந்து ஒரு மீன் அக்வாரியம்னா என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வந்து நம்ம வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ இனி வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம ஒன்றா வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மேலே பார்க்குறது ஹார்ட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து அது எப்படி யூஸ் பண்ணலாம், மீனில் இப்போ ஃபிஷ்ஷஸ் வாங்கினா அது எப்படி பீட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நமக்கு அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம ரெகுலராக பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் இது ஒரு பெரிய ட்ரீம் சொல்லலாம். இப்போ ட்ரீம் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக 1 month ஆச்சு. ஸோ நீ வரப்போகிற வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.